ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. ரெண்டு பேரும் நல்ல ஒரு சூப்பரான மூவி எடுத்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு அழகாக வந்துட்டு ஒரு லவ் பார்க்குற சீரியல், லவ் கம் அந்த ஒரு சீரியல் பார்ப்போம்ல, ஒரு ஆல்பம் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுடிதாரில் சார் நிற்கிறாப்புல, திடீர்னு தெரில விஜய் பார்வதி அப்படின்னு 2 கை தூக்குறாரு. ஹக் பண்ணுமா? ஏயா மதியானம் என்னமோ அந்த பொண்ணை பற்றி திவ்யா கிட்டேயும் கனிக்கிட்டேயும் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. அது போன வாரம் இல்லையா மதியானம்? அப்போ அது போன மதியம். இப்போ நான் மாறிட்டேன். போத்தன் எல்லாத்தையும் என் அறிவு கடை திறந்துட்டான்ற மாதிரி இவர் அப்படியே ஆளை மாறிட்டார். எனக்கு கமருதன் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே இதுதான். அந்தந்த நேரத்துக்கு அப்படி இப்படி மாறிடுறாரு. எப்படி இவரால் மாறுதுன்னு தெரில. மதியானம் அந்த பொண்ணு மேலே கோவம், போத்தன் சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே அன்பு. எப்படியே அது எப்படி ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு விசித்திரமான கேரக்டர் தான். அப்போது ஹக் பண்ணிட்ட போது ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னென்னா குசு குசுன்னு மைக் இல்லாமல் பேசின இவங்களுக்கு அவங்க கட்டி பிடிக்கும்போது அந்த ஹார்ட் பீட் கேட்குது. டக் 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 டக்னு. நோட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா அவர் சொல்கிறாரு, அது முடிஞ்சதுக்கப்புறமா, பாரு இனி நீ உன் கேம் ஆடு பாரு, நான் என் கேம் ஆடுறேன் சரியா? இனிமேல் என் மேலே ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா கருத்தவை எனக்கு எதிராக, நானும் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உனக்கு நான் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சான்ஸ் நம்மளுக்கு இனி கிடைக்காது. அதனால் இனி நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டு உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான், அதனால் நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், பாரு உனக்கு பிடிச்சிருக்கா, பாரு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். நீ வெளியே வாடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சிரித்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதான் இதை தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல முடிவு. தனித்தனியாக கேம் ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான முடிவு. ஆனால் தனித்தனியாக விளையாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய்னா ஹாய், பாய்னா பாய். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயம் அவ்வளோதான். லிமிட்டாக எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த 2 நாள் டிக்கெட்டு ஃபினால் ஆரம்பிக்கும் போது 2 பேரில் யாராவது ஒருத்தங்க கஷ்டங்க வச்சுக்கோங்க, வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கனி, கானாவினோத், கமருதீன் இவங்க 3 பேரில் ஒருத்தருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபரி கூட டக்குன்னு, ஏன்னா சபரி செம்மையாக ஆடக்கூடிய ஆள், சைலண்ட்டாக டக்குன்னு வர ஒரு கேப்பபிள் அவர்கிட்ட இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகான முடிவு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இவங்க நம்பிடலாம், கமருதீன் நம்ப முடியாது. நாளைக்கு காலையில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுக்கோ, பார்வதி இனிமேல் நீ கூட பேசாத, நான் ரேஷன் கார்டு வாங்க வந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அவர் ஏதாவது பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.